Hello everyone, welcome back. இந்த வீடியோல ஸ்க்ரம் மெத்தடாலஜினா என்ன, கேன்பான் மெத்தடாலஜினா என்னன்னு பார்க்க போறோம். லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்க்ரம் மெத்தடாலஜி வந்து பார்க்க போறோம். ஸ்க்ரம் மெத்தடாலஜி என்ன அப்படின்னா, அதாவது ஸ்க்ரம் வந்து ஒரு லைட் வெயிட் ஃப்ரேம் ஒர்க். இது வந்து லைக் சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடாலஜி. டிசைன்லேயுமே நம்ம வந்து ஸ்க்ரம் மெத்தடாலஜி வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதாவது நீங்கள் எந்த ஐடி ஃபீல்டில் எடுத்தாலும் சரி, அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரே ஒரு மெத்தடாலஜியில் தான் ஸ்டிக் பண்ணி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனி ஒரு மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஒரே கம்பெனி நிறைய மெத்தடாலஜிஸ் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்க்ரம் அப்படின்ற ஒரு மெத்தடாலஜி பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸ்க்ரம் வந்து ஒரு லைட் வெயிட் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. இந்த ஸ்க்ரம் மெத்தடாலஜி மூலிமா என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அதாவது காம்ப்ளெக்ஸா இருக்க ப்ராப்ளம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாலஜி. ஓகேவா? அது எப்படி காம்ப்ளெக்ஸா இருக்க ப்ராப்ளம ஈஸியா சால்வ் பண்ற மாரி இந்த மெத்தடாலஜி இருக்கு அப்படின்றத நம்ம இன் டெப்த்தா பார்க்கலாம். ஸ்க்ரம் வந்து லைக் எப்படி சொல்றது? இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து ஸ்க்ரம்ல அதிகமா இருக்கும். அதாவது ஒருத்தர்கிட்ட அதிகமா டீட்டெயில்டா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்குறதுக்கு பதிலா, அவங்க கிட்ட அதிகமா நம்ம வந்து இன்ட்ராக்ஷன் வச்சிருந்தோம் அப்படின்னா, அந்த ஒர்க் வந்து ஸ்மூத்தா முடியும். கரெக்ட்டா? ஓகே. ஓகே. இப்போ இந்த ஸ்க்ரம்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஸ்க்ரம்ல ஸ்க்ரம் மாஸ்டர்ன்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க. அதாவது ஒரு ஸ்க்ரம் மாஸ்டர்னா யாரு அப்படின்னா, டீம் லீடர் மாரி. ஒரு ஸ்க்ரம் ஒரு ஸ்க்ரம் மாஸ்டர்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து லீடர். அதாவது அந்த டீம் லீட் மாரி. ஓகே. ப்ராடக்ட் ஓனர் ஆர்டர்ஸ் த வொர்க் ஃபார் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இன்டு எ ப்ராடக்ட் பேக்லாக். ஓகே. அதாவது ப்ராடக்ட் ஓனர்னா யாரு அப்படின்னா, கிளையன்ட். கிளையண்ட் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராப்ளம் வந்து குடுத்துருப்பாங்க. ஓகேவா? அத வந்து ப்ராடக்ட் பேக்லாகா வந்து அந்த ஸ்க்ரம் மாஸ்டர் வந்து மாத்தி குடுப்பாங்க. டீம் கூட டிஸ்கஸ் பண்ணி. ப்ராடக்ட் பேக்லாக்னா என்ன அப்டின்னா, லைக் ப்ராடக்ட் பேக்லாக்ன்றது வந்து ஒரு லிஸ்ட். என்ன லிஸ்ட் அப்டின்னா, அதாவது நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்ற பிளான். அது வந்து ஒரு லிஸ்ட்டா இருக்கும். அதுதான் வந்து ப்ராடக்ட் பேக்லாக்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிளான தான் வந்து இந்த ஸ்க்ரம் மாஸ்டர் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி குடுப்பாங்க. அந்த ஸ்க்ரம் டீம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஸ்ப்ரிண்ட் மூலியமா ப்ராடக்ட் பேக்லாக வந்து லைக் ட்ராக் பண்ணிட்டே, இம்ப்ரூவ் பண்ணிட்டே வந்து வருவாங்க. ஓகே. The Scrum team and its stakeholders inspect the results and adjust for the next sprint. அதாவது என்ன அப்டின்னா, இந்த ஸ்க்ரம் மெத்தடாலஜி வந்து ஒரு லூப் மாரி இருக்கும். அதாவது ஒரே ஒரு வாட்டி மட்டும் நம்ம பண்ண மாட்டோம். ஒரு ஒர்க்க ஐட்ரேட்டிவ் மோட்ல திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு ஐட்ரேட்டிவ் ஆ டர்ன் வந்தது அப்டின்னா, அத வந்து ஸ்ப்ரிண்ட்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா யாரு அப்டின்னா, ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகேவா? ஸ்க்ரம் டீமும் அதாவது டிசைனிங் டீம்னு வச்சுக்கலாம். ஓகே. ஒரு டிசைனிங் டீமும், ஷேர் ஹோல்டர்ஸும் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ரிசல்ட்ட வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. லைக் சேஞ்சஸ் ஏதாவது இருக்கு அப்டின்னா, அந்த சேஞ்சஸ வந்து நெக்ஸ்ட் ஸ்ப்ரிண்ட்க்கு வந்து எடுத்து வைப்பாங்க. அதாவது இப்ப நான் வந்து ஒரு ஃப்ளோ பண்ணியிருக்கேன். ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன் அப்டின்னா, அந்த டிசைன வந்து அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸும் சரி, அந்த டீமும் சரி, ஒரு வாட்டி வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதாவது ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம், அதில சில சேஞ்சஸ்லாம் வந்து சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து அத வந்து நெக்ஸ்ட் ஸ்ப்ரிண்ட்க்கு வந்து எடுத்து வைப்பாங்க. ஸோ, திரும்ப அடுத்த ஸ்ப்ரிண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்த லூப் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த லூப்லயும் இதே மாரி அவங்க அந்த வொர்க் பண்ணுவாங்க. வொர்க் முடிஞ்சிரும். அட் த எண்ட் ஆஃப் த வொர்க்ல திரும்ப வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இந்த லூப் மாரி போய்க்கிட்டே இருக்கும். ஓகே. இந்த ஸ்க்ரம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். இந்த ஸ்க்ரம் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கணும் அப்டின்னா, என்ன பண்ணணும் அப்டின்றத பார்க்கலாம். ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. என்னென்ன அப்டின்னா, கமிட்மென்ட், ஃபோக்கஸ், ஓப்பன்னஸ், ரெஸ்பெக்ட் அண்ட் கரேஜ். ஓகேவா? ஃபைன். ஸ்ப்ரிண்ட்ஸ் ஆர் த ஹார்ட் பீட் ஆஃப் த ஸ்க்ரம். ஓகே. வேர் ஐடியாஸ் டர்ன்ட் இன்டூ வேல்யூ அப்டின்னா, ஸ்ப்ரிண்ட்னா என்ன அப்டின்னா, ஒரு லூப். இந்த லூப்ப தான் வந்து ஹார்ட் பீட்டுன்னு சொல்றாங்க ஸ்க்ரம்ல. எதனால அப்டின்னா, அதாவது நம்மளோட ஐடியாவுக்கு ஒரு வேல்யூ வருது அப்டின்னா, இந்த ஸ்ப்ரிண்ட்ஸ் மூலியமா தான் வரும். ஏன்னா, அந்த வொர்க்க திரும்ப திரும்ப பண்றப்போ, அந்த வொர்க் வந்து இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்றது? அதிக எஃபிஷியன்ட்டான ஒரு வொர்க்கா வந்து மாறும். ஸோ தட் அதனால தான் ஒரு ஸ்ப்ரிண்ட்ட வந்து ஹார்ட் பீட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த ஸ்ப்ரிண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்டின்னா, அதோட லென்த் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஸ்ப்ரிண்ட்டுக்குன்னு ஒரு டைம் வந்து இருக்கும். 2 வீக்ஸ், 3 வீக்ஸ் அப்டின்னு சொல்லி இருக்கும். அந்த டைமிங்க வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஓகேவா?
எதனால அப்டின்னா கன்சிஸ்டன்சிக்காக. ஒரு ஸ்ப்ரிண்ட் ஒரு டைம்லைன்லலாம் இருக்காது. ஒரு ஸ்ப்ரிண்ட் அப்டின்னா ஒரு டைம்லைன் தான். அதே மாரி எத்தன ஸ்ப்ரிண்ட் அவங்க பண்ணாலும், அந்த வொர்க்ல அவங்க வந்து ஒரே லெங்த் ஆஃப் ஸ்ப்ரிண்ட் தான் வந்து மெயின்டெயின் பண்ணுவாங்க. ஓகே. ஒரு ஸ்ப்ரிண்ட் ஸ்டார்ட் ஆகணும் அப்டின்னா, அடுத்த ஸ்ப்ரிண்ட் வந்து ஒரு புது ஸ்ப்ரிண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்டின்னா, ஆல்ரெடி ஒரு ஸ்ப்ரிண்ட் நடந்துட்டு இருக்க ஸ்ப்ரிண்ட் வந்து முடிஞ்சா தான் இன்னொரு ஸ்ப்ரிண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக முடியும். ஒரு ஸ்ப்ரிண்ட் முடிஞ்சா தான் இன்னொரு ஸ்ப்ரிண்ட் ஸ்டார்ட் ஆக முடியும். ஓகேவா? ஃபைன். ஓகே. ஸ்ப்ரிண்ட்ல என்ன நடக்கும்? அதாவது ஒரு ஸ்ப்ரிண்ட் போயிட்டுருக்கு. அந்த ஸ்ப்ரிண்ட்ல என்ன நடக்கும் அப்டின்னா, அதாவது அந்த ஸ்ப்ரிண்ட்டோட கோல் ஒண்ணு இருக்கும் இல்லையா? இப்போ இந்த ஸ்ப்ரிண்ட்ல நம்ம இந்த வொர்க் தான் பண்ண போறோம் அப்டின்ற ஒரு கோல் வந்து அவங்க வந்து வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க. ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்டின்னா, அடுத்த ஸ்ப்ரிண்ட்ல தான் பண்ண முடியும். ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்க ஒரு ஸ்ப்ரிண்ட்குள்ள சேஞ்சஸ் வந்து பண்ண முடியாது. ஓகேவா? குவாலிட்டி டஸ் நாட் டிக்ரீஸ். அதாவது ஒரு ஸ்ப்ரிண்ட்டுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கும். ஒரு அவுட்புட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அவுட்புட்ல எந்த ஒரு டிக்ரீஸும் வந்துறக்கூடாதுன்றத வந்து ரொம்ப கான்ஷியஸா இருப்பாங்க. ஓகே. நம்ம அந்த ஸ்ப்ரிண்ட் பேக்லாக் பார்த்தோம் இல்லையா? ப்ராடக்ட் பேக்லாக்னா ஒண்ணும் இல்ல. ஸ்ப்ரிண்ட் பேக்லாக் அப்டின்னா, ஒரு ஸ்ப்ரிண்ட்டோட பேக்லாக். அதாவது ஒரு ஸ்ப்ரிண்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்றது தான் வந்து அந்த ஸ்ப்ரிண்ட்டோட பேக்லாக். ப்ராடக்ட் பேக்லாக்னா என்ன அப்டின்னா, ஃபைனல் அவுட்புட். அதாவது இப்ப நம்ம ஒரு டிசைன் பண்றோம் அப்டின்னா, அந்த டிசைனுக்குன்னு ஒரு ஃபைனல் அவுட்புட் இருக்கும் இல்லையா? அந்த அவுட்புட்ட வந்து ரிஃபைன் வேணும்னா பண்ணிக்கலாம் ஒரு ஸ்ப்ரிண்ட்ல. ஓகேவா? நமக்கு தேவைப்படுற மாரி அந்த அவுட்புட்ட வந்து நம்ம வந்து இப்டிதான் இருக்கும், அப்டிதான் இருக்கும்ன்றத வந்து நம்ம முன்னாடியே ரிஃபைன் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிண்ட் பேக்லாக். ஸ்ப்ரிண்ட் பேக்லாக்னா என்ன அப்டின்னா, ஜஸ்ட் ஒரு ஆக்ஷனபிள் பிளான். அதுதான் வந்து ஸ்ப்ரிண்ட் பேக்லாக்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கிளியர் கட்டா ஒரு பிளான் வந்து போட்டு வச்சிருக்கோம் அப்டின்னா, அதுதான் வந்து ஸ்ப்ரிண்ட் பேக்லாக். ஓகே. இதுதான் வந்து ஒரு ஸ்ப்ரிண்ட்டோட ஃப்ளோ. ஓகேவா? இப்ப ஸ்டார்ட்டிங்ல வந்து இங்க ஒரு பெர்சன் இருக்காங்க. இங்க ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா? இந்த பெர்சன் யாரு அப்டின்னா, நம்மளோட கிளையன்ட். ஓகேவா? இவங்க யாரு அப்டின்னா, ஸ்ப்ரிண்ட் டீம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? ஒரு ஒரு இந்த ப்ராசஸ் வந்து எங்கருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்டின்னா, கிளையன்ட் கிட்ட மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. யார்கிட்ட கண்டக்ட் பண்ணுவாங்க அப்டின்னா, கிளையன்ட் வந்து அதாவது கிளையன்ட் வந்து அந்த டிசைனிங் டீம் ஆர் அந்த ப்ராடக்ட் மேனேஜர் ஆர் அந்த டிசைன் மேனேஜர், டிசைன் ஆர்க்கிடெக்ட் யாரோ ஒருத்தர் கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுவாங்க இந்த கிளையன்ட். ஓகேவா? ஸோ வந்து அந்த கிளையன்ட்டுக்கும், அந்த ப்ராடக்ட் மேனேஜருக்கும் வந்து ஒரு மீட்டிங் ஒண்ணு நடக்கும். அந்த மீட்டிங்ல என்ன நடக்கும் அப்டின்னா, கிளையன்ட் வந்து ரிக்வயர்மென்ட் வந்து குடுப்பாங்க. எனக்கு வந்து இந்த மாரி வேணும். இந்த அவுட்புட் எனக்கு வேணும். எனக்கு இப்படிலாம் நீங்க பண்ணி குடுங்க அப்டின்ற மாரி ரிக்வயர்மென்ட் வந்து குடுப்பாங்க. நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து அவங்களுக்கு இருக்க நாலேட்ஜ் வச்சு, அத பண்ண முடியுமா? பண்ண முடியாதான்றத வந்து ஓரளவுக்கு வந்து அவங்களே எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஒய்? பிகாஸ் கிளையன்ட் என்ன எதிர்பார்க்குறாங்களோ, அத வந்து அப்படியே நம்மளால கண்டிப்பா குடுக்க முடியாது. அத பண்ண முடியுமா? முடியாதான்றத வந்து நம்ம கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து அத வந்து பண்ணி குடுப்போம். ஸோ தட் கிளையன்ட் வந்து அந்த ப்ராடக்ட் மேனேஜர் கிட்ட பேசுறப்பவே, அந்த ப்ராடக்ட் மேனேஜர் வந்து ஒரு கிளாரிட்டி வந்து குடுத்துருவாங்க. அவங்களுக்கு இருக்க நாலேட்ஜ வச்சு. இது பண்ண முடியும், இது பண்ண முடியாது அப்படின்ற மாரி. ஓகே. அடுத்து இப்ப வந்து ஒரு ரிக்வயர்மென்ட் வந்து வாங்கிட்டாங்க கிளையன்ட் கிட்ட ப்ராடக்ட் மேனேஜர். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஸ்ப்ரிண்ட் பிளானிங் அண்ட் மீட்டிங். ஃபர்ஸ்ட் பிளானிங் அண்ட் மீட்டிங் வந்து கிளையன்ட் கிட்ட ப்ராடக்ட் மேனேஜர் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து ப்ராடக்ட் மேனேஜர் வந்து டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ற மாரி கண்டக்ட் பண்ணுவாங்க. என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்டின்னா, டிசைனர், டெவலப்பர் இவங்கலாம் இருப்பாங்க இல்லையா? அப்புறம் வந்து டீம் லீடர்ஸ். இவங்க எல்லாரும் முன்னாடியும் வந்து இந்த மாரி ரிக்வயர்மென்ட்ஸோட நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறோம். பாசிபிளா? பாசிபிள் இல்லையா? அப்படின்றதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரிண்ட் பேக்லாக் வந்து ரெடி பண்ணுவாங்க. இந்த ஸ்ப்ரிண்ட் பேக்லாக்னா என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். ஒரு ஆக்ஷனபிள் பிளான். அந்த பிளான வந்து ரெடி பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து ஸ்ப்ரிண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஸ்ப்ரிண்டோட லெங்த் வந்து 1 ஆர் 2 வீக்ஸ். இல்ல 2 ஆர் 3 வீக்ஸ். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனி அண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராஜெக்ட்ஸ். அதாவது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ஸ்ப்ரிண்ட் வந்து ஃபிக்ஸ்டா தான் இருக்கும். இப்போ 2 வீக்ஸ் ஒரு ஸ்ப்ரிண்டோட டைம்லைன் அப்டின்னா, அந்த ப்ராஜெக்ட் முடியிற வரைக்கும் அந்த ஸ்ப்ரிண்ட் வந்து 2 வீக்ஸா தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி அந்த டைமிங் வந்து மாத்த மாட்டாங்க. ஓகே. ஒரு ஸ்ப்ரிண்ட் வந்து 1 ஆர் 2 வீக்ஸ் இருக்கு. ஓகே. டெய்லி ஸ்க்ரம்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. என்ன அப்டின்னா, இந்த ஸ்க்ரம் மாஸ்டர்ன்றவங்க யாரு அப்டின்னா,
இந்த ஸ்பிரிண்ட்டுக்கு அதாவது இந்த ஸ்க்ரம்முக்கே வந்து அவங்க தான் ஹெட். அதாவது இந்த ப்ராஜெக்ட்டுக்கே வந்து அவங்க தான் ஒரு ஹெட். ஓகேவா? அவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இப்போ இந்த டீம் வந்து வொர்க் பண்றாங்க இல்லையா ரெகுலரா. அந்த ரெகுலரா வொர்க் பண்ற வொர்க்க வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. அததான் வந்து டெய்லி ஸ்க்ரம். அதாவது 24 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி என்ன வொர்க் பண்ணியிருக்காங்க, என்ன வொர்க் பண்ண போறாங்க, அவங்க பண்ண வொர்க்லாம் எப்படி இருக்கு, அப்படின்றத வந்து இந்த ஸ்க்ரம் மாஸ்டர் தான் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா, ட்ராக் பண்றதுக்காக. என்ன லெவல்ல அந்த ப்ராஜெக்ட் வந்து போய்க்கிட்டு இருக்கு அப்படின்ற ரீசனுக்காகவும், அண்ட் ப்ரொடக்டிவா எல்லாரும் வொர்க் பண்றாங்களா அப்படின்றத ட்ராக் பண்றதுக்காகவும், இந்த ஸ்க்ரம் மாஸ்டர்ன்றவங்க வந்து இந்த டெய்லி ஸ்க்ரம்ன்ற அந்த அந்த டைப் ஆஃப் ரிவ்யூ வந்து டெய்லி பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே. ஓகே. இந்த மாரி லூப் வந்து போய்க்கிட்டே இருக்கு. ஃபைன். எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்லயும் சரி, ஒரு ஸ்ப்ரிண்ட் முடியிறப்பயும் சரி, என்ன நடக்கும் அப்டின்னா, அந்த ஃபினிஷ்டு வொர்க் அதாவது ஒரு ஸ்ப்ரிண்ட்டோட அவுட்புட் இருக்கு இல்லையா? அந்த அவுட்புட்ட என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூ அப்டின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூ அப்டின்னா என்ன அப்டின்னா, ஒரு ஸ்ப்ரிண்ட்டோட ரிவ்யூ. இப்போ இந்த டெய்லி ஸ்க்ரம்ன்றத அந்த ஸ்க்ரம் மாஸ்டர் வந்து அவங்க இண்டிவிஜுவலா, பெர்சனலா வந்து பார்ப்பாங்க. ஓகேவா? ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூனா என்ன அப்டின்னா, டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் உட்கார வச்சு, அவங்க பண்ணியிருக்க வொர்க்க ரிவ்யூ பண்ணுவாங்க எல்லார் முன்னாடியும். அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்டின்னா வந்து, அவங்க டீம் கிட்ட கேட்பாங்க. டீம்க்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அடுத்த ஸ்ப்ரிண்ட்க்கு அப்டின்னா, அந்த டவுட்ஸ வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஒரு ஸ்ப்ரிண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து, அடுத்த ஸ்ப்ரிண்ட்ல என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்டின்றத அந்த பேக்லாகோட தான் வந்து அடுத்த ஸ்ப்ரிண்ட் வந்து மூவ் ஆகும். ஒரு ஸ்ப்ரிண்ட் முடிஞ்சுது அப்டின்னா, அந்த ஸ்ப்ரிண்ட்ட ரிவ்யூ பண்ணி அதில ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்டின்றத வச்சு தான் அடுத்த ஸ்ப்ரிண்ட் வந்து இருக்கும். ஓகேவா? ஸ்ப்ரிண்ட் எதுக்கு இருக்கு அப்டின்னா, ஒரு ஒரே ஒரு ப்ராசஸ் தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டேஜ்ல பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டேஜ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா, அடுத்த ஸ்டேஜ்க்கு அத வந்து அஃபெக்ட் ஆவக்கூடாது அப்டின்றதுக்காக அத வந்து ரீடிஃபைன் பண்ணுவாங்க. ஓகேவா? அதாவது ரீவொர்க் பண்ணுவாங்க. ரீவொர்க் பண்றதுனால என்ன ஆகும் அப்டின்னா, ஒரு ஸ்டேஜ்லயும் ரீவொர்க் பண்ண ஃபைனலா வர அந்த ப்ராடக்ட் ஒரு கம்ப்ளீட் ப்ராடக்ட்டா வந்து நம்ம எதிர்பார்த்தத விட பெஸ்ட்டா வந்து கண்டிப்பா வரும். இதுக்கு தான் வந்து இந்த ஸ்க்ரம் மெத்தடாலஜி வந்து யூஸ் பண்றது. ஓகேவா? ஃபைன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் நெக்ஸ்ட் அப்டின்னா, கேன்பான் மெத்தடாலஜி பத்தி பார்க்க போறோம். கேன்பான் மெத்தடாலஜி எப்படி இருக்கும் அப்டின்னா, இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடாலஜி. யாரு வேணா எந்த வொர்க்குக்காக வேணா யூஸ் பண்ணலாம். இந்த கேன்பான் மெத்தடாலஜிய யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணது? அதாவது யார் ஃபர்ஸ்ட் இத வந்து ஸ்டார்ட் பண்ணது அப்டின்னா, டொயோட்டா புரொடக்ஷன். ஓகேவா? அதாவது லேட் 1940ஸ்ல டொயோட்டா தான் வந்து ஜஸ்ட் இன் டைம் மேனுஃபேக்சரிங் டூ இட்ஸ் புரொடக்ஷன் அப்டின்ற மாரி ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க. என்ன அப்டின்னா, அதுதான் கேன்பான் மெத்தடாலஜி. ஓகேவா? அதாவது 3 காலம்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து டூ டூ, அடுத்து வந்து டூயிங், அடுத்து வந்து டன். ஓகே. இதுல என்ன மெத்தடாலஜி இருக்கு? 3 அதாவது ஸ்டிக்கி நோட்ஸ் ஒட்டியிருக்காங்க. டூ டூ, டூயிங், டன். இதுல என்ன இதெல்லாம் ஒரு மெத்தடாலஜியா? அப்படின்றதெல்லாம் நீங்க யோசிக்கலாம். ஓகேவா? 1940ஸ்ன்றது வந்து ரொம்ப பேக்ல இருக்க அதாவது டெக்னாலஜி அவ்வளவா எவால்வ் ஆவாத ஒரு ஸ்டேஜ். ஓகேவா? அப்போ அவங்களோட வொர்க்கெல்லாம் எப்படி எந்தெந்த வொர்க்லாம் முடிஞ்சுது? எந்தெந்த வொர்க்லாம் போய்க்கிட்டு இருக்கு? எந்தெந்த வொர்க்லாம் இன்கம்ப்ளீட்டா இருக்குன்றத எப்படி ட்ராக் பண்றதுன்னு தெரியாதப்போ, இந்த மெத்தடாலஜி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அதாவது, இப்போ வந்து ஒரு வொர்க் வந்து இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைக் ஒண்ணு மேனுஃபேக்சரிங் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? எல்லா பார்ட்ஸும் ஒரேடியா நம்மளால பண்ண முடியாது. கரெக்ட்டா? ஒரு ப்ராடக்ட் முடிஞ்ச உடனே இன்னொரு ப்ராடக்ட்டும் நம்மளால பண்ண முடியாது. அதாவது ஒரு வொர்க் ஒரு டீம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா? பட் அத அசெம்பிள் பண்றதுக்கு வந்து லைக் ஒரு இப்போ அந்த இன்ஜின் இருக்கும், வீல்ஸ் இருக்கும், ஹேண்டில் இருக்கும், பெட்ரோல் டேங்க் இருக்கும். இது எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அப்டின்னா, லைனா வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் அதாவது அந்த இன்ஜின். இன்ஜின்ல என்னென்ன பண்ணணுன்றத ஒரு டீம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் எப்டி இருக்கும் அப்டின்னா, இந்த டு டூ லிஸ்ட்ல வந்து என்னென்ன வொர்க்லாம் பண்ண போறோம் அப்டின்றத வந்து இந்த டு டூ லிஸ்ட்ல வந்து போட்டுருவாங்க. ஓகேவா? என்னென்ன வொர்க் பண்ணிட்டு இருக்கோமோ, இது இருக்கிறத இங்க வந்து ஸ்டிக் பண்ணிடுவாங்க. டூயிங்ல. அதுக்கப்புறம் அந்த வொர்க் முடிஞ்சுது அப்டின்னா, அந்த வொர்க் வந்து டன்ல இருக்கும். ஓகேவா? இப்ப டன்ல இருக்கு. ஓகேவா? அத வந்து எடுக்க மாட்டாங்க. அத வந்து அப்டியே தான் இருக்கும். இது மூலியமா என்ன பெனிஃபிட் அப்டின்னா, ஒரு எந்தெந்த வொர்க்லாம் இப்போ இந்த கம்பெனில திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து ஒரு கிளையன்ட்டே வந்து வராங்கன்னு வச்சுக்கோங்க.
இப்ப நான் வந்து அந்த பைக் மேனுஃபேக்சரிங் பண்ண சொல்லியிருக்கேன். நான் ஒரு கிளையண்ட். எனக்கு தான் வந்து அந்த மேனுஃபேக்சரிங் வந்து போயிட்டுருக்கு. இந்த கேன்பேன் போர்ட வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்டின்னா, நான் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். லைக் பார்த்த உடனே எனக்கு புரியும். எந்தெந்த ஒர்க்லாம் இவங்க பெண்டிங் வச்சிருக்காங்க, எந்தெந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எந்தெந்த ஒர்க்லாம் பண்ணி முடிச்சிருக்காங்க அப்டின்றத நான் யார்கிட்டயுமே கேட்க தேவையில்ல. இந்த கேன்பேன் போர்ட பார்த்த உடனே நான் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ இந்த கேன்பேன் மெத்தடாலஜி 1940ஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்ப யூஸ் பண்ணாங்க. இப்போ எதுக்கு இத பத்தி பேசுறீங்க? இப்போ எப்படி இது யூஸ் ஆகும் அப்டின்னா, இந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ற சில கம்பெனிஸ் இன்னும் இருக்காங்க. ஏன்னா இது ஒரு சிம்பிளான மெத்தட் ரைட்? ஜஸ்ட் ஸ்டிக்கி நோட்ஸ் ஒரு போர்டு இருந்தா போதும். இல்லன்னா நம்ம கிட்ட இருக்க அந்த ஒரு பேப்பர வச்சே நம்ம வந்து ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்ணி நம்ம வந்து ஈஸியா இதே மாரி யூஸ் பண்ணலாம். இப்ப நீங்க ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்க அப்டின்னா, இந்த கேன்பேன் மெத்தடாலஜி யூஸ் பண்ணி நீங்க வந்து வொர்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணுவீங்க? என்னென்ன ஒர்க்லாம் இருக்கோ, அத வந்து ஒரு லிஸ்ட் மாரி போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? எந்த ஒர்க் வந்து பண்ணிட்டுருக்கீங்களோ, அத வந்து செப்பரேட்டா எழுதிக்கோங்க. ஓகேவா? எந்தெந்த ஒர்க்லாம் முடிஞ்சுதோ, அத தனியா எழுதிக்கோங்க. அதாவது என்னென்ன ஒர்க்லாம் பெண்டிங் இருக்கோ, அத நீங்க அதாவது அதுல ஏதாவது ஒரு ஒர்க் பண்றீங்க அப்டின்னா, அத எடுத்து பண்ணிட்டு இருக்க ஒர்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஓகேவா? இப்படி பண்றதுனால உங்களுக்கே வந்து உங்க ப்ராஜெக்ட்டோட ட்ராக்கிங் வந்து தெரியும். எவ்வளோ கம்ப்ளீட் ஆயிருக்கு, எவ்வளோ ஒர்க் போயிட்டுருக்கு, எவ்வளோ ஒர்க் இன்னும் பெண்டிங் இருக்கு அப்படின்றத. ஓகேவா? ஓகே. இந்த கேன்பேன் மெத்தடாலஜில இருக்க ஒரு 6 பெனிஃபிட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்கிரீஸ்ட் விசிபிலிட்டி ஆஃப் த ஃப்ளோ. அதாவது என்ன ஒர்க் ஃப்ளோ போயிட்டுருக்கோ, அது வந்து விசிபிளா எல்லாருக்கும் வந்து தெரியும். ஓகேவா? அதே நெக்ஸ்ட் வந்து இம்ப்ரூவ்ட் டெலிவரி ஸ்பீட். அந்த ப்ராடக்ட்டோட டெலிவரி ஸ்பீட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து வந்து அலைன்மென்ட் பிட்வீன் கோல்ஸ் அண்ட் எக்ஸிகியூஷன். அதாவது நம்ம என்ன பண்ண போறோமோ, என்ன நடக்க போதோ, இதுக்கு 2த்துக்கான அலைன்மென்ட் வந்து கரெக்ட்டா இருக்கும். அடுத்து வந்து இம்ப்ரூவ்ட் பிரெடிக்டபிலிட்டி. அதாவது என்ன ஒர்க் அதாவது நம்மளோட அவுட்புட் எப்படி வரப்போகுது அப்படின்றத வந்து நம்மளால முன்னாடியே பிரெடிக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இம்ப்ரூவ்டு டிபெண்டன்சிஸ் மேனேஜ்மென்ட். அதாவது ஆம், இப்போ வந்து சில ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருத்தர் முடிச்சா தான் இன்னொருத்தர் பண்ற மாரி இருக்கும் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பைக்கோட ஹேண்டில் பண்ணா தான், அந்த ஹேண்டிலுக்கு ஏத்த மாரி கிரிப் வந்து பண்ண முடியும். கரெக்ட்டா? ஸோ, அந்த ஹேண்டில் வந்து எப்போ பண்ணி முடிப்பாங்க? ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்களா? ஹேண்டில் பண்ண போறாங்களா? அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து அந்த கிரிப் டீமுக்கு வந்து அந்த போர்ட பார்த்தாலே தெரிஞ்சிரும். ஓகேவா? இதுதான் வந்து இம்ப்ரூவ்டு டிபெண்டன்சிஸ் மேனேஜ்மென்ட் அப்படின்றது. அடுத்து வந்து இன்கிரீஸ்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த மெத்தடாலஜி மூலியமா கஸ்டமரோட அவுட்புட் வந்து எப்ப கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிரும் இல்லையா? அதாவது இப்ப கஸ்டமரே வந்து திடீர்னு பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒர்க் என்ன ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிரும். இந்த மாரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரியுது அப்படின்றப்போ, கண்டிப்பா அது வந்து கஸ்டமருக்கு வந்து சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நம்புறேன். இதே மாரி யூஐ யூஎக்ஸ பத்தி தொடர்ந்து நெறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போறோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, வீட்லயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.